இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் கேரளத்திலிருந்து வந்திருக்கிற ஒரு த்ரில்லர் மூவியை தான் பார்க்க போகிறோம். ஓப்பன் பண்ணால் ஒரு அழகான ஊர். அங்கே ஹீரோ காரில் ட்ராவல் பண்ணிக்கிட்டு இருக்காரு. நம்ம ஹீரோ விஜய் ஃப்ரெஷ்ஷாக போலீஸ் ஆஃபீஸராக ஜாயின் பண்ண போகிறாரு. நம்ம புதுசாக ஒரு வேலையில் ஜாயின் பண்ண போகிறோமே, அதுவும் சப் இன்ஸ்பெக்டராக வேற ஜாயின் பண்ண போகிறோமே, எப்படி இருக்க போதோ என்னமோ அப்படின்னு விஜய்க்குள்ள ஒரு படபடப்பு இருக்குது. அந்த சமயத்தில் போலீஸாக இருந்து ரிட்டையர் ஆன விஜயோட மாமா கால் பண்ணுறாரு. அவர் விஜய் கிட்ட, தம்பி நீ பயப்படவே தேவையில்லைப்பா, நீ போக போறியே ஒரு ஊரு, அது ஒரு சொர்க்க பூமி, எந்த பிரச்சனையுமே இல்லாத ஒரு அமைதியான ஊரு. அது மட்டும் இல்லாம என் கூட வேலை பார்த்த கிருஷ்ணன் அப்படிங்கிறவர் தான் அந்த ஸ்டேஷன்லயும் இப்ப வேலை பார்த்துக்கிட்டு இருக்காரு. நான் தான் உன்னோட மாமான்னு அந்த கிருஷ்ணன் கிட்ட நீ சொன்னேன்னு வச்சுக்கோயேன், உனக்கு தேவையான எல்லா உதவியும் அவர் செஞ்சு கொடுப்பாரு. அது மட்டும் இல்லாம அவர்கிட்ட இருந்து நீ நிறைய விஷயங்களை கத்துக்கலாம் அப்படின்னு விஜயோட மாமா சொல்ல விஜய்க்கு ரொம்பவே சந்தோஷமாயிடுது. இதே சந்தோஷத்தோட விஜய் போலீஸ் ஸ்டேஷனுக்கும் போய் சேர்றாரு. விஜய் தான் புதுசா வந்திருக்கிற எஸ்ஐ அப்படின்னு தெரிஞ்சதும் அந்த போலீஸ் ஸ்டேஷன்ல இருக்கிற எல்லாரும் சந்தோஷப்படுறாங்க. எல்லாரும் வெளியே வந்து விஜயை வரவேற்று உள்ள கூட்டிட்டு போறாங்க. போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ள போனதும் கிருஷ்ணன் அப்படிங்கிற அந்த போலீஸ் ஆஃபீஸர் மற்ற போலீஸ் ஆஃபீஸரை எல்லாம் விஜய்க்கு அறிமுகப்படுத்தி வைக்கிறாரு. இவர் தான் பாலன், இங்க சீனியர் கான்ஸ்டபிளா ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்காரு. இது சத்தியன். சத்தியனுக்கு இந்த ஊர் தான் சொந்த ஊர். அப்புறம் இவன் தான் பிபீஷன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் அறிமுகப்படுத்தி வைக்கிறாரு. அதுக்கப்புறம் அங்கே இருக்கிற 2 லேடி கான்ஸ்டபிள்ஸை பார்த்துட்டு, இவங்க தான் வித்யாவும் ரம்யாவும். கிருஷ்ணன் விஜய் கிட்ட, சார் நம்ம ஆஃபீஸில் ஆனந்த்னு ஒரு ஆஃபீஸர் இருக்கார், ஆனால் அவங்க அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை, அதனால் ஆனந்த் இப்போ லீவில் இருக்கான் அப்படின்னு சொல்கிறாரு. சரின்னு சொன்ன விஜயும், நம்ம ஸ்டேஷனுக்கு இன்ஸ்பெக்டர் இல்லையா அப்படின்னு கேட்க, அதுக்கு கிருஷ்ணனும், சார் இந்த ஊரில் பெருசாக எந்த க்ரைமும் நடக்காது, அதனால கூட நம்ம ஸ்டேஷனுக்கு இன்னும் இன்ஸ்பெக்டரே போடாமல் இருக்காங்க போல் அப்படின்னு சொல்ல, விஜயும் சரி சரி அப்படின்னு கேட்டுக்கிட்டு, சரி நான் ஃப்ரெஷ்அப் ஆகணும், எனக்கு இங்கே ரூம் எங்கன்னா இருக்கா அப்படின்னு கேட்க, அதுக்கு கிருஷ்ணனும், சார் நாங்கள் எல்லாமே இங்கே கோட்ரஸில் தான் தங்கியிருக்கோம், நம்ம ஸ்டேஷனில் இந்த ஒரு போலீஸ்காரங்களும் இருக்காங்க, அவங்கள தவிர நாங்கள் எல்லாருமே கோட்ரஸில் தான் தங்கியிருக்கோம், நீங்களும் கூட அங்கேயே தங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு விஜயும் எல்லாரும் கோட்ரஸ் போகிறாங்க. அங்கே போய் பார்த்தா அது ரொம்ப சுமாராக இருக்குது. இருந்தாலும் விஜய் அதெல்லாம் பொருட்படுத்தவே இல்லை. ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு வந்த விஜய் கிருஷ்ணன் கிட்ட, சார் இங்கே தான் இன்ஸ்பெக்டர் இல்லைல்ல, அதனால் நான் யார்கிட்ட ரிப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு கேட்க, இங்கே டிஒய்எஸ்பி இருக்கார், அவர்கிட்ட போய் நம்ம ரிப்போர்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு கிருஷ்ணன் சொல்ல, கிருஷ்ணனும் விஜயும் டிஒய்எஸ்பியை பார்க்க போகிறாங்க. அவரை பார்த்ததும் ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் முடிச்சுட்டு 2 பேரும் கிளம்பி போயிடுறாங்க. அடுத்த சில நாள் விஜய்க்கு ரொம்பவே ஜாலியாக போகுது. எல்லா போலீஸ் ஆஃபீஸர்ஸும் என்னமோ விஜய் அவங்களோட சொந்த குடும்பம் மாதிரி நடத்துகிறாங்க. என்னடா இவ்வளோ சின்ன பையனுக்கு கீழே நம்ம வேலை பார்க்கணுமே அப்படின்னு யாருக்குமே எந்த ஒரு எண்ணமுமே கிடையாது. எல்லாரும் விஜய்கிட்ட ரொம்பவே ஃப்ரெண்ட்லியாக நடந்துக்கிறாங்க. இப்படி போயிட்டுருக்கும்போது விஜய் வந்துட்டு, சரி ஆனந்த்னு ஒரு ஆஃபீஸர் இருக்காரே, இன்னி வரையும் அவர் போலீஸ் ஸ்டேஷனில் வந்து ஜாயின் பண்ணல, அவங்க அம்மாவை நம்ம அப்படியே பார்த்துட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா போலீஸ் ஆஃபீஸர்ஸும் ஆனந்தோட வீட்டுக்கு அவங்க அம்மாவை பார்க்க போகிறாங்க. ஆனந்தோட வீட்டில் ஆனந்தோட அம்மா, அவங்களோட ஒய்ஃப், அவங்க எல்லாம் இருக்காங்க. விஜய் ஆனந்தோட அம்மாவை பார்த்துட்டு, கவலைப்படாதீங்க அம்மா, உங்கள் உடம்பு கூடிய சீக்கிரம் சரியாயிடும் அப்படின்னு. ஒரு நாள் போலீஸ் ஸ்டேஷனுக்கு கால் வருது. விஜயும் காலை அட்டன் பண்ணால், சார் ஊரில் ஒரு பிரச்சனை, உடனே நீங்கள் வாங்க அப்படின்னு ஒருத்தங்க சொல்ல, விஜயும் மற்ற போலீஸ் ஆஃபீஸர்ஸை கூட்டிகிட்டு அந்த லொக்கேஷனுக்கு போகிறாரு. அங்கே பார்த்தா 2 பேர் தகராறு பண்ணிக்கிட்டு இருக்காங்க. வந்த போலீஸ் ஆஃபீஸர் அவங்க 2 பேரை எவ்வளவோ சமாதானம் பண்ண முயற்சி பண்ணாலும் அவங்க 2 பேரும் அமைதியாக இருக்கிற மாதிரியே தெரியல, மாறி மாறி சண்டை போட்டுக்கிட்டே இருக்காங்க. அப்போ அந்த ஊரில் கொஞ்சம் பவர்ஃபுல்லான ஆள் வந்துட்டு, சார் இவன் என்னோட சொந்தக்கார பையன்தான், தயவு செஞ்சு அவன் பண்ண தப்பை மன்னிச்சு விட்டுருங்க அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் அதுக்கு விஜயோ, அப்படியெல்லாம் மன்னிச்சு விட முடியாது, இவனை ஸ்டேஷன் கூட்டிகிட்டு போய் நான் விசாரித்து தான் திருப்பி அனுப்புவேன் அப்படின்னு சொல்லிடுறாரு. உடனே அந்த பவர்ஃபுல்லான ஆளும், இதுக்கெல்லாம் எதுக்கு நீங்கள் ஸ்டேஷன் கூட்டிகிட்டு போகிறீங்க அப்படின்னு கேட்க, அதுக்கு கிருஷ்ணனோ, நாங்கள் எதுக்கு ஸ்டேஷன் கூட்டிகிட்டு போகணும் போகக்கூடாதுன்னு நீ ஒன்றும் எங்களுக்கு அட்வைஸ் பண்ண தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு பிரச்சனை பண்ணிகிட்டு இருந்த 2 பேரையும் ஸ்டேஷன் கூட்டிகிட்டு போயிடுறாங்க. கூட்டிகிட்டு போய் விசாரித்து பார்த்தா தெரியுது, அதில் ஒருத்தன் கஞ்சா அடிச்சிருக்கான்னு சொல்லிட்டு. அவனோட பாக்கெட்ஸ் எல்லாம் செக் பண்ணி பார்க்கும்போது அவங்களுக்கு ஒரு கஞ்சா பொட்டலமும் கிடைக்கிது. இது விஜய்க்கு ரொம்பவே ஷாக்கிங்காக இருக்குது. இது ஒன்றும் சாதாரண விஷயம் இல்லை, இந்த மாதிரி கஞ்சா இன்வால்வ் ஆகிருக்கு, அதனால் இந்த பையனை நம்ம விசாரிக்கணும் அப்படின்னு விஜய் சொல்ல, ஆனால் கிருஷ்ணனும் பாலனும், சார்
அதெல்லாம் வேண்டாம் சார், இந்த ஒரு தடவை அவனை மன்னிச்சு விட்டுருவோம். அவன் எப்பவும் பிரச்சனை பண்ணுற ஆள் கிடையாது. அதனால் நம்ம ஒரு தடவை வார்னிங் கொடுத்து விட்டுட்டா அவன் திருந்திடுவான். ஒரு சின்ன பையனோட வாழ்க்கையை நம்ம கெடுக்க வேணாம் அப்படின்ற மாதிரி விஜய்க்கு அட்வைஸ் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. சரி அப்படின்ட்டு விஜயும் அந்த பையனுக்கு வார்னிங் மட்டும் கொடுத்து விட்டுடுறாங்க. மறுநாள் ஒரு தோட்டத்தில் ஒரு ஆள் வந்து சுத்தம் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அப்போ அவர் எதையோ பார்க்குறாரு. உடனே போலீஸ் ஸ்டேஷனுக்கு கால் வருது. கால் அட்டன் பண்ண விஜய் முகத்தில் பயங்கரமான ஷாக்கு. உடனே விஜயும் மற்ற போலீஸ்காரங்களும் அவசரமாக ஜீப்பில் வராங்க. அப்படி ஜீப்பில் வந்துட்டு இருக்கும்போது விஜயோட முகத்தில் ஏகப்பட்ட டென்ஷன். இது ஒரு அமைதியான ஊராச்சே, இங்கே என்ன நடந்திருக்கும் அப்படின்னு நமக்கும் டென்ஷன் ஏறுது. அந்த ஸ்பாட்டுக்கு விஜய் வந்து பார்த்தா ஒரு மனுஷனோட வெட்டப்பட்ட உள்ளங்கை இருக்கு. எல்லாம் மொய்க்க அழுகுன நிலையில் அந்த கை இருக்கு. ஒரு அமைதியான ஊரில் இந்த மாதிரி சம்பவம் நடந்தது காட்டு தீயா பரவ ஆரம்பிக்குது. ஊரே அங்கே கூடி வர ஆரம்பிக்குது. சுதாரிச்சுக்கிட்ட விஜய் ஃபாரன்சிக்ஸ் டீமுக்கும் டாக் ஸ்குவாடுக்கும் சொல்லி அனுப்ப சொல்கிறாரு. அவங்களும் வந்து சேர்றாங்க. டாக் ஸ்குவாடோட நாய் மோப்பம் பிடிச்சிக்கிட்டே ஒரு இடத்துக்கு ஓடுது. திடீர்னு ஒரு இடத்துல போய் நின்றுட்டு அது குலைக்க ஆரம்பிக்குது. உடனே டாக் ஸ்குவாட் கத்த ஆரம்பிக்கிறாரு. சார் இங்கே வாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லா போலீஸ் ஆஃபீஸரும் அப்படியே வேக வேகமாக அந்த இடத்துக்கு போய் பார்த்தா பாதி புதைச்சும் புதைக்கப்படாத நிலையில் ஒரு சடலத்தை கண்டுபிடிக்கிறாங்க. ஃபாரன்சிக்ஸ் டீம்ஸ் வந்து இனிஷியலாக அனலைஸ் பண்ணி பார்த்துட்டு இந்த பாடியை புதைச்சி ஒரு 4-5 நாள் இருக்கும் போல் சார். நாங்கள் இங்கே அனலைஸ் பண்ணி பார்த்ததில் எங்களுக்கு எந்த ஒரு தடையுமே கிடைக்கல. அதனால் நம்ம இந்த பாடியை போஸ்ட்மார்ட்டத்துக்கு அனுப்பிச்சா மட்டும்தான் என்ன நடந்தது அப்படின்னு நம்மளால் கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னு ஃபாரன்சிக் டீம் சொல்லிட உடனே விஜயும் பாடியை போஸ்ட்மார்ட்டத்துக்கு அனுப்பிச்சி வைக்கிறாரு. போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் வாங்குறதுக்காக டாக்டரை மீட் பண்ணும்போது அந்த டாக்டர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, இறந்து போனது ஒரு ஆண், 30லேருந்து 35 வயசுக்குள்ளே இருக்கும். இரும்பு ராடோ இல்லை அது மாதிரியான ஒரு கனமான பொருளால் அந்த ஆளை அடித்து கொண்டிருந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் உடம்புல நிறையா இடத்துல எலும்பு முறிவெல்லாம் இருக்குது அப்படின்னு டாக்டர் சொல்லிடுறாரு. இந்த விஷயம் அந்த ஊரில் பயங்கரமாக பரவ ஆரம்பிக்குது. நியூஸ் சேனல்ஸ் எல்லாம் இதை பற்றியே பேச ஆரம்பிக்கிறாங்க. இந்த ஊரை விட்டு 6 மாதத்துக்கு முன்னாடி போனவங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாம் எடுத்தால் ஏதாவது லீடு கிடைக்கும் அப்படின்னு நினச்ச விஜய் போலீஸ் ஆஃபீஸர்ஸ் கிட்ட அதை பற்றி விசாரிக்க சொல்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் பக்கத்து ஸ்டேஷன்ஸ்லலாம் ரிப்போர்ட் ஆகிருக்கிற மிஸ்ஸிங் கேசஸையும் கூட கவனிக்க சொல்கிறாரு. இப்படி விஜய் பேசிகிட்டு இருக்கும்போதே டிஒய்எஸ்பி கிட்டேருந்து கால் வருது. கால் பண்ண டிஒய்எஸ்பி என்ன விஷயம் அப்படின்னு கேட்கும்போது விஜயும் சார் மர்டர்னு கன்ஃபார்ம் ஆகிருக்கு, இரும்பு ராடால் அடித்து கொலை பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்ல அதுக்கு டிஒய்எஸ்பியோ சரி நீ இந்த கேஸில் என்ன லீடு கிடைச்சாலும் நீ எனக்கு உடனே அப்டேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் காலை கட் பண்ணிடுறாரு. ஸ்டேஷனுக்குள்ளே மற்ற போலீஸ் ஆஃபீஸர்ஸ் எல்லாரும் மர்டர் நடந்துருச்சு அப்படின்னு அவங்களுக்குள்ளேயே ஆச்சரியமாக பேசிக்கிறாங்க. எந்த லீடுமே கிடைக்காதனால விஜய் மறுபடியும் மர்டர் நடந்த ஸ்பாட்டில் போய் செக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு மறுநாள் எல்லா போலீஸர்ஸ் ஆஃபீஸர்ஸோடையும் அந்த ஸ்பாட்டுக்கு போய் சேர்றாங்க. ஆனால் என்ன தேடி பார்த்தும் ஒரு எவிடன்ஸ் கூட கிடைக்கல. சரி இந்த ப்ராப்பர்ட்டியோட சொந்தக்காரரை போய் மீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெஜி அப்படிங்கிற அந்த ஆளை மீட் பண்ண போகிறாங்க. அங்கே போய் பார்த்தா அந்த ரெஜி மட்டும் வீட்டில் இருக்காரு. மற்றவங்கெல்லாம் எங்கேன்னு கேட்க சார் என் ஒய்ஃபும் மகனும் மருமகளும் என் ஒய்ஃபோட வீட்டில் ஒரு விசேஷம்னு போயிருக்காங்க, இன்னும் அவங்க திரும்பி வரல அப்படின்னு ரெஜி சொல்லிட சரின்னு சொல்லிட்டு விஜயும் அவரோட டீமும் கிளம்புறாங்க. விஜய் மற்ற போலீஸ் ஆஃபீஸர்கிட்ட இந்த ரெஜியோட ஃபேமிலி நிஜமாவே ஊருக்கு தான் போயிருக்காங்களா அப்படிங்கிறத வெரிஃபை பண்ணுங்க அப்படின்னு சொல்ல மற்ற போலீஸ் ஆஃபீஸர்ஸும் சரின்னு சொல்லிடுறாங்க. இப்படி விஜய் இந்த கொலை கேஸில் மண்டையை போட்டு உடச்சிக்கிட்டு இருக்க ஆஃப் டியூட்டியில் இருக்கும்போது விஜயோட செல்ஃபோனுக்கு ஒரு கால் வருது. அட்டன் பண்ண விஜய் முகத்தில் மறுபடியும் அதிர்ச்சி. படபடப்பாக கிளம்பி விஜய் ஒரு இடத்துக்கு போகிறாரு. எங்கே போகிறாரு அப்படின்னு பார்த்தா அது ஒரு ஃபினான்ஸ் கம்பெனி. அங்கே யாரோ கொள்ளையடிச்சிருக்காங்க. பதட்டத்தோட விஜய் உள்ளே போய் கொள்ளை நடந்த ஸ்பாட்டை பார்க்குறாரு. பார்த்தா அங்கே ஏற்கனவே ஃபாரன்சிக்ஸ் டீம் வந்து அனலைஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. எவ்வளோ கொள்ளை போயிருக்கு அப்படின்னு விஜய் கிருஷ்ணனை கேட்க அதுக்கு கிருஷ்ணனும் 50 லட்ச ரூபாய் பணமும் 125 பவுண்ட் நகையும் கொள்ள போயிருக்கான் சார். இங்கே மொத்தம் 6 ஸ்டாஃப்ஸ் இருக்காங்க. மேனேஜர் காலையில் ஷாப்பை ஓப்பன் பண்ணலாம் அப்படின்னு வந்தப்போ தான்
கடை இந்த மாதிரி திருடு போயிருக்கிறதையும் வாட்ச்மேன் மயங்கி கிடந்ததையும் பார்த்துருக்காரு அப்படின்னு சொல்ல விஜயோ மேனேஜரை விசாரிக்க கூப்பிடுறாரு. அதுக்கு மேனேஜரும் நான் காலையில் வரும்போது இப்படி தான் சார் கடை அலங்கோலமாக இருந்தது, அதனால தான் நான் உடனே போலீஸ்க்கு கால் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்ல விஜய் சிசிடிவி ஃபுட்டேஜ் எல்லாம் அனலைஸ் பண்ணுறாரு. பார்த்தா அந்த வாட்ச்மேனை யாரோ 3 பேர் மயங்க வச்சுட்டு இருக்கிற கேமராவெல்லாம் ஸ்ப்ரே பண்ணி பிளைண்ட் ஆக்கிடுறாங்க. அந்த திருடங்க எந்த பக்கம் இருந்து வந்தாங்களோ அந்த பக்கம் ஒரு சிசிடிவி கூட கிடையாது. அதனால் இந்த ஊரை பற்றி முழுசாக தெரிஞ்ச யாரோ தான் இந்த மாதிரி ஒரு திருட்டை செஞ்சுருக்காங்க அப்படின்னு மற்ற போலீஸ்காரங்க எல்லாம் விஜய் கிட்ட சொல்கிறாங்க. மோட் ஆஃப் ஆப்ரண்டி என்ன அப்படின்னு விஜய் கேட்கும்போது அதுக்கு கிருஷ்ணனும், சார் வந்தவங்க கேஸ் கட்டரை வச்சு இந்த லாக்கர் ரூமோட கதவை உடச்சிட்டு உள்ளே வந்திருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த லாக்கரையும் கேஸ் கட்டரை வச்சு உடச்சிட்டு தரையில் வச்சு இழுத்துட்டு இந்த ஜன்னல் பக்கமாக கொண்டு வந்திருக்காங்க. மறுபடியும் கேஸ் கட்டரால் இந்த ஜன்னலையும் உடச்சி இங்கிருந்து வெளியே எடுத்துகிட்டு போயிருக்காங்க சார் அப்படின்னு சொல்ல விஜய்க்கு பல சந்தேகம் வருது. இங்கே இவ்வளோ லாக்கர்ஸ் இருக்கும்போது இந்த ஒரு லாக்கரை மட்டும் எதுக்காக அந்த கொள்ளைக்காரங்க எடுத்துகிட்டு போயிருக்கணும் அப்படின்னு சந்தேகம் வர உடனே மேனேஜரை கூப்பிட்டு விஜய் விசாரிக்கிறாரு. அதுக்கு அந்த மேனேஜரும், சார் இங்கே இருக்கிற லாக்கர் எல்லாமே பெருசு, ஆனால் திருடு போன லாக்கர் சைஸில் சின்னது, ஒரு 2-3 நாளாக தூக்கிட்டு போக முடியும் அப்படின்னு சொல்ல விஜய்க்கு இப்போ எல்லாம் ஓரளவுக்கு புரிய ஆரம்பிக்குது. இப்போது மோட் ஆஃப் ஆப்ரண்டியை விஜய் எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. கிருஷ்ணன் சார், நீங்கள் சொன்ன மாதிரி நடந்திருக்காது. ஒரு ஆள் கேஸ் கட்டரை வச்சு மெயின் டோரை உடச்சிக்கிட்டு இருக்கும்போதே இன்னும் 2 பேர் அந்த கேஸ் கட்டரை வச்சு இந்த ஜன்னலோட கிரில்லை உடச்சிருந்துருக்கணும். இந்த 2 வேலையும் முடிஞ்சதுக்கு அப்புறம் 3 பேரும் ஒன்றா இந்த லாக்கரை உடச்சி எடுத்துகிட்டு போயிருந்துருக்கணும். அது மட்டும் இல்லாமல் வெளியே இவங்களுக்காக ஒரு வண்டி ரெடியாக இருந்திருக்கணும். ஸோ நம்ம தேடுறது 3 பேர் இல்லை 4 பேர் அப்படின்னு விஜய் சொல்ல மற்ற போலீஸ் ஆஃபீஸர்ஸும் ஆமாம் சார், நீங்கள் சொல்கிறது மாதிரி நடக்கவும் சான்ஸ் இருக்குது அப்படின்னு ஒத்துக்கிறாங்க. ஃபாரன்சிக்ஸ் டீம் வழக்கம் போல் எந்த ஒரு க்ளூவும் கிடைக்கல அப்படின்னு கையை விரிச்சிடுறாங்க. என்னடா இது, ஒரு க்ளூவும் கிடைக்கலையே அப்படின்னு நொந்து போய் விஜய் வெளியே பார்த்தா வெளியே மக்கள் எல்லாரும் பயங்கர கடுப்புலையும் கோவத்திலையும் இருக்காங்க. விஜய் வெளியே பார்க்கும்போது மக்கள்லாம் பயங்கர கோவத்தில் இருக்காங்க. எங்களோட பணத்துக்கும் நகைக்கும் நியாயம் கிடைச்சே ஆகணும் அப்படின்னு மக்கள் எல்லாரும் கொதிப்போடு இருக்க விஜய்க்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. விஜயும் முடிஞ்ச வரையும் மக்கள் எல்லாம் சமாதானப்படுத்த பார்க்குறாரு. ஆனால் யாரும் விஜய் சொல்கிறத கேட்கறதாவே இல்லை. அப்போ விஜய் கிருஷ்ணன் கிட்ட இந்த கொள்ள சம்பவத்தில் ஈடுபட்டிருந்தவங்க இந்த கூட்டத்தில் இருக்க வாய்ப்பு இருக்கா அப்படின்னு கேட்க கிருஷ்ணனும், வாய்ப்பு இருக்குது சார், நிறையா கேசஸில் இந்த மாதிரி நடந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாரு. அந்த சமயத்தில் விஜயோட ஃபோனுக்கு ஒரு கால் வருது. யாருன்னு எடுத்து பார்த்தா சுப்பீரியர் ஆஃபீஸர். ஃபோன் அட்டன் பண்ண விஜய், இதோ சார் நான் இப்போவே வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிருஷ்ணனை பார்த்து, சார் இங்கே நீங்கள் ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் முடிச்சுட்டு இந்த மேனேஜரையும் ஸ்டாஃப்ஸையும் ஸ்டேஷனுக்கு கூட்டிகிட்டு வந்துருங்க, நான் போய் அலெக்ஸ் சாரை பார்த்துட்டு வரேன் அப்படின்னு கிளம்புறான். எதுக்கும் நம்ம அந்த கூட்டத்தை திரும்பி பார்ப்போம் அப்படின்னு விஜய் திரும்பி பார்த்தா அங்கே ஒருத்தன் எந்த ஒரு பதட்டமுமே இல்லாமல் விஜயவே பார்த்துக்கிட்டு நிற்கிறான். விஜய்க்கு ஒரு நிமிஷம் ஒன்றுமே புரியலை. அடுத்த நொடி பார்த்தா அவனை அங்கே காணோம். விஜய்க்கு ஒரே குழப்பம். இப்போ தான் அவனை பார்த்தோம், அதுக்குள்ளே காணமே அப்படின்னு நினச்ச மாதிரி அங்கே இருந்து விஜய் கிளம்பி போயிடுறாரு. அங்கே கட் பண்ணால் அடுத்த சீன் ஸ்டேஷனில் அந்த ஃபினான்ஸ் கம்பெனியோட ஓனரும் அந்த மேனேஜரும் ஸ்டேஷனில் இருக்காங்க. அந்த ஃபினான்ஸ் கம்பெனியோட ரொம்பவே கோவமாக விஜய் கிட்ட, இது யார் பண்ணியிருந்தாலும் கண்டிப்பாக அவனை பிடிச்சே ஆகணும் சார், சும்மா 1-2 ரூபாலாம் தொலைஞ்சு போகலை அப்படின்ற மாதிரி கோவமாக பேசிக்கிட்டு இருக்காரு. விஜயும், நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க, கண்டிப்பாக பிடிச்சிடலாம், உங்களுக்கு எதிரி யாராவது இருக்காங்களா அப்படின்னு கேட்க அதுக்கு அந்த ஃபைனான்ஸ் கம்பெனி ஓனரும், சார் இந்த துறையில் நிறையா எதிரிங்க இருக்காங்க, நான் யாருன்னு சொல்ல அப்படின்னு சொல்ல சரின்னு அந்த ஓனரும் மேனேஜரும் கிளம்பி போயிடுறாங்க. விஜய் மற்ற போலீஸ் ஆஃபீஸர்ஸ் கிட்ட இந்த ஃபினான்ஸ் கம்பெனியோட கதை என்ன அப்படின்னு கேட்க, சார் இதை ஒரு சின்ன ஃபினான்ஸ் கம்பெனியாக தான் 20 வருஷத்துக்கு முன்னாடி தொடங்கினாங்க. அதுக்கப்புறம் படிப்படியாக வளர்ந்து இப்போ இவ்வளோ பெரிய நிலைமையில இருக்காங்க. இவங்க மக்கள்கிட்ட நியாயமாலாம் வட்டி வாங்குறது கிடையாது, அநியாய வட்டி தான் வாங்கிட்டு இருக்காங்க. இவங்க கிட்ட நிறைய மக்கள் அவங்களோட வீட்டையும் பணத்தையும் இழந்திருக்காங்க அப்படின்னு சொல்ல அதுக்கு விஜயோ, அப்போ இவங்களுக்கு நிறைய எதிரிங்க இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு.
அதில் பாதிக்கப்பட்ட யாரோ ஒருத்தர் தான் இந்த மாதிரி செஞ்சுருக்கணும் அப்படின்னு விஜய் சொல்லிட்டு அங்கே இருந்த 2 போலீஸ் ஆஃபீஸரை பார்த்து நேற்று ராத்திரி நீங்கள் 2 பேரும் எந்த ஏரியாவுக்கு பேட்ரோல் போயிருந்தீங்க அப்படின்னு கேட்கும்போது அதுக்கு அந்த ஆஃபீஸரும் பூக்கோடு ஏரியாவுக்கு தான் சார் போயிருந்தோம் அப்படின்னு சொல்கிறாரு. சரின்னு கேட்டுட்ட விஜய் அப்படியே உடஞ்சி போய் அவரோட சேரில் உட்காந்துடுறாரு. அந்த ஊர் மக்கள் எல்லாருமே இந்த கொள்ளையை பற்றி தான் பேசிக்கிட்டு இருக்காங்க. டீ கடையில் அந்த ஆனமலை ஃபினான்ஸுக்கு இது தேவைதான், எத்தனை மக்களோட வயிற்றுச்சலை கொட்டிக்கிட்டாங்க, அநியாய வட்டியில் வாங்கினாங்க அப்படின்னு எல்லாரும் பேசிக்கிட்டு இருக்காங்க. அதில் ஒருத்தர் நம்ம மது கூட இதனால தானே சூசைட் பண்ணிக்கிட்டான் அப்படின்னு சொல்கிறாரு. இன்னும் சிலர் இதெல்லாம் அவங்களோட நாடகமாக கூட இருக்கும், இன்சூரன்ஸ் பணத்துக்காக கூட இப்படியெல்லாம் பண்ணுவாங்க அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்காங்க. விஜயும் மற்ற போலீஸ் ஆஃபீஸர்ஸும் மனோஜ் வீட்டில் விசாரிக்கிறதுக்காக போகிறாங்க. அங்கே மனோஜ் இல்லை, மனோஜோட ஒய்ஃப் மட்டும்தான் இருக்காங்க. இன்னும் மனோஜ் திரும்பி வரலையா அப்படின்னு கேட்க அதுக்கு மனோஜோட ஒய்ஃபோ அவர் இன்னும் வரல, அவர் வீட்டை விட்டு போன மாதம் கிளம்புனாரு, அங்கே போய் சேர்ந்தப்புறம் எனக்கு கால் பண்ணார், அதுக்கப்புறம் வேலையெல்லாம் முடிச்சுட்டு திரும்பி வந்துடுறேன் அப்படின்னு சொன்னார், அதுக்கப்புறம் எந்த தகவலும் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே விஜயோ அந்த ஃபைனான்ஸ் கம்பெனியில் கொல்ல போனது உங்களுக்கு தெரியுமா தெரியாதா அப்படின்னு கேட்க அதுக்கு மனோஜோட ஒய்ஃபும் தெரியும் சார், கேள்விப்பட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. மனோஜ் அந்த ஃபினான்ஸ் கம்பெனியில் போய் பிரச்சனை பண்ணியிருக்கான், அதனால இந்த கொள்ளையில் அவனுக்கு சம்மந்தம் இருக்குமோ அப்படின்னு நாங்கள் சந்தேகப்படுறோம் அப்படின்னு விஜய் சொல்ல அதுக்கு மனோஜோட ஒய்ஃபோ சார் எங்களோட வீடு நிலம் எல்லாமே அந்த ஃபினான்ஸ் கம்பெனியில் நாங்கள் அடகு வச்சுருந்தோம், அவங்க வட்டிக்கு மேலே வட்டி போட்டு இப்போ எல்லாமே மூழ்கிடுச்சு, அந்த கோவத்தில் அவர் அங்கே போய் ஏதாவது பேசியிருப்பார் சார், மற்றபடி இந்த மாதிரி கொள்ளையடிக்கிற அளவுக்கெல்லாம் மனோஜ் மோசமானவர் இல்லை சார் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, மனோஜ் வீட்டுக்கு வந்தாலோ உங்களுக்கு இல்லை ஃபோன் பண்ணாலோ கண்டிப்பாக உடனே மனோஜை ஸ்டேஷனுக்கு வர சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு மனோஜோட ஃபோட்டோவையும் ஃபோன் நம்பரையும் வாங்கிட்டு எல்லாரும் கிளம்பி போயிடுறாங்க. போகிற வழியில் விஜய்க்கு ஒரு சந்தேகம் வருது. உடனே ஜீப்பை ஓரமாக நிறுத்த சொல்லிட்டு மனோஜ் வீட்டை விட்டு கிளம்பி போனது போன மாதம். யோசிச்சு பார்த்தா மனோஜ் போனதுக்கப்புறம் 1 வாரம் கழிச்சு தான் நமக்கு அந்த டெட் பாடி கிடச்சிருக்கு. அந்த பாடி மனோஜாதா இருக்குமோ அப்படின்னு எனக்கு தோணுது. அதனால் எதுக்கும் சிந்துவை கூப்பிட்டு ஒரு தடவை அந்த டெட் பாடியை ஐடென்டிஃபை பண்ண சொல்லுங்கள் அப்படின்னு விஜய் சொல்கிறாரு. விஜய் அவரோட ரூமில் உட்காந்துட்டு இருக்கும்போது சத்யன் போலீஸ் ஆஃபீஸர் வந்து அந்த டிவைடரை ஓப்பன் பண்ணிட்டு உள்ளே வராரு. அப்போ விஜய் வெளியே பார்த்தா அங்கே ஒரு பொண்ணு அழுதுகிட்டு இருக்கா. அவளோட அப்பா அம்மாவும் பக்கத்தில் இருக்காங்க. என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் அவரோட ரூம்லேருந்து வெளியே வந்து அந்த பிரச்சனையை இன்வெஸ்டிகேட் பண்ணிட்டு இருக்கிற லேடி போலீஸ் ஆஃபீஸரை விசாரிக்கிறாரு. அவங்களும் சார் இந்த பொண்ணும் அவளோட லவ்வரும் மூணாருக்கு ட்ரிப் போயிருக்காங்க, அப்போ அந்த பையன் அவளுக்கு மயக்க மருந்தை கலந்து கொடுத்துட்டு இந்த பொண்ணு மயங்கினதுக்கப்புறம் அவளை தப்பாக ஃபோட்டோ எடுத்து வச்சுட்டு இப்போ பிளாக்மெயில் பண்ணிக்கிட்டு இருக்கான். அது மட்டும் இல்லாமல் அவள் ஃபோட்டோஸை ரிலீஸ் பண்ணிவிடுவேன், அப்படி ரிலீஸ் பண்ணாமல் இருக்கணும் அப்படின்னா அவனுக்கு 5 லட்ச ரூபாய் பணம் தரணும் அப்படின்னு சொல்லி மிரட்டிட்டு இருக்கான். இந்த பொண்ணோட குடும்பம் அவ்வளோ வசதியானதெல்லாம் இல்லை சார் அப்படின்னு சொல்ல அதுக்கு விஜய் ஒரு ஆப்ரேஷன் பிளான் பண்ணுறாரு. அதாவது அந்த ஸ்டேஷனில் இருக்கிற 2 லேடி கான்ஸ்டபிள்ஸும் அந்த பொண்ணோட கசின் மாதிரி நடிச்சு அந்த பையன்கிட்ட பேசணும். இதை சொல்லிட்டு மறுபடியும் விஜய் சத்யனை கூப்பிட்டுட்டு அவரோட ரூமுக்கு போறாரு. என்ன சத்யன் ஏதோ சொல்ல வந்தீங்களே என்ன அப்படின்னு கேட்க அதுக்கு அந்த சத்யனும் சார் நம்ம ஊர்ல மதுன்னு ஒருத்தர் இருந்தாரு, அவரு இப்போ கொல்ல போச்சு இல்லையா, அந்த ஃபைனான்ஸ் கம்பெனியோட தொல்லை தாங்காம தூக்கு போட்டு தற்கொலை பண்ணிக்கிட்டாரு. அவருக்கு 2 பசங்க, இப்போ அதில் ஒரு பையன் மிஸ்ஸிங் சார் அப்படின்னு சொல்ல ஒருவேளை அந்த பையன் கொள்ளையில் சம்மந்தப்பட்டிருப்பானோ அப்படின்னு விஜய்க்கு சந்தேகம் வருது. அதனால அவங்க வீட்டுக்கு விசாரணைக்கு போகிறாங்க. விஜயும் இன்னும் 2 போலீஸ் ஆஃபீஸர்ஸும் அந்த மதுவோட வீட்டுக்கு போகிறாங்க. மதுவோட ஒய்ஃப் கிட்ட எங்கம்மா உங்கள் பையன் சனீஷை 2 மாதமாக காணாமாமே, அவன் எங்கே இருக்கான்னு உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு விஜய் கேட்க அதுக்கு அவங்களோ அவன் எங்கே இருக்கான்லாம் எனக்கு தெரியாது சார், அவனோட மொபைல் ஃபோனை கூட வீட்லேயே விட்டுட்டு போயிட்டான் அப்படின்னு சொல்ல அதுக்கு விஜயோ என்னம்மா உங்கள் பையனை 2 மாதமாக வீட்டில் காணலை, ஆனால் நீங்கள் போலீஸில் ஒரு மிஸ்ஸிங் கம்ப்ளைண்ட் கூட தரலையே ஏன் அப்படின்னு கேட்க அதுக்கு அவங்களோ சார் என் பையன் அவங்க அப்பா மேலே ரொம்ப பாசம் வச்சுருந்தான், இந்த ஆனமலை ஃபினான்ஸில் எங்களோட சொத்தெல்லாம் மூழ்கி போச்சு, அதில் மனசு விட்டு போய் என்னோட புருஷனும் தற்கொலை பண்ணிக்கிட்டாரு, அதனால சனீஷ்க்கு ரொம்பவே மனசு கஷ்டமாயிருச்சு, சரி அவன் கூடிய சீக்கிரம் திரும்பி வந்துடுவான்னு தான் நான் எந்த கம்ப்ளைண்ட்டும் கொடுக்கல சார் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு விஜயோ உங்களுக்கு இன்னொரு பையன் இருக்கான்ல,
கிரண் தானே அவனோட பேர், அவன் இப்போ எங்கே இருக்கான் அப்படின்னு கேட்காதுக்கு அந்த அம்மாவோ அவன் இங்கே தான் சார் இருக்கான், ஆனால் இப்போ வீட்டில் இல்லை வெளியே போயிருக்கான் அப்படின்னு சொல்ல அதுக்கு விஜயும் சரி உங்கள் பையன் கிரண் வந்தா என்னை வந்து பார்க்க சொல்லுங்கள் அப்படின்னு கிளம்பும்போது எதர்ச்சியாக அங்கே இருக்கிற ஃபோட்டோ ஃப்ரேம்ஸ் எல்லாம் பார்க்குறான் விஜய். அப்போ விஜய்க்கு ஞாபகம் வருது, அந்த ஃபினான்ஸ் கம்பெனி திருடு போன சமயத்தில் வெளியே நின்றுட்டு இருந்த சந்தேகப்படும்படியான அந்த நபர் தான் சனீஷ் அப்படின்னு விஜய்க்கு புரியுது. இந்த சனீஷ்க்கும் அந்த ஃபைனான்ஸ் கம்பெனி திருடு போன சம்பவத்துக்கும் கண்டிப்பாக ஏதாவது தொடர்பு இருக்கணும். ஏன்னா அன்னைக்கு இவனா அந்த ஃபினான்ஸ் கம்பெனிக்கு வெளியே பார்த்தேன், என்னை பார்த்ததும் அவன் எஸ்கேப் ஆயிட்டான் அப்படின்னு சொல்ல அதுக்கு அந்த லேடி போலீஸ் ஆஃபீஸரோ சார் அப்படின்னா இந்த அம்மாவை நம்ம ஸ்டேஷன் கூட்டிகிட்டு போய் விசாரிப்போமா அப்படின்னு கேட்க அதுக்கு விஜய்யோ அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம், இந்த அம்மாவை இப்போ நம்ம அரெஸ்ட் பண்ணோன்னா உடனே அந்த சனீஷ் ரொம்பவே உஷாராயிடுவான், அதனால் இந்த வீட்டில் எப்பயுமே ஒரு கண் இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி போயிடுறாங்க. விஜய் திரும்பி ஸ்டேஷனுக்கு வந்ததும் ஒரு போலீஸ் ஆஃபீஸர் விஜய் கிட்ட வந்துட்டு சார் அந்த டெட் பாடி மனோஜா இருக்குமோ அப்படின்னு நம்ம சந்தேகப்பட்டோம் இல்லையா, ஆனால் அது மனோஜ் இல்லை சார், மனோஜோட ஒய்ஃபு டெட் பாடியை பார்த்துட்டு அது மனோஜ் இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்ல மறுபடியும் அந்த கொலை டெட் எண்டாக போய் முடியுது. கொஞ்ச நேரம் கழித்து லேடி போலீஸ் விஜய் கிட்ட வந்துட்டு சார் அந்த ஃபைனான்ஸ் கம்பெனி ஓனர் வந்திருந்தாரு, பயங்கரமாக கத்தி கூச்செல்லாம் போட்டு ஒரு சீனே க்ரியேட் பண்ணிட்டாரு, எப்போ தான் என்னோட பணமும் நகையும் கண்டுபிடிச்சி கொடுக்க போகிறீங்க அப்படின்னு பயங்கரமாக சத்தம் போட்டுட்டார் சார் அப்படின்னு அந்த லேடி போலீஸ் சொல்ல அதுக்கு விஜயோ இனிமே அந்த ஆள் வந்தால் என்னை வந்து பார்க்க சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் அந்த லேடி போலீஸ்கிட்ட எனக்கு நீங்கள் ஒரு உதவி பண்ணணும், நான் தர பொருளெல்லாம் நீங்கள் எனக்கு அடுக்கி கொடுக்க முடியுமா அப்படின்னு கேட்க லேடி கான்ஸ்டபிளும் அது என்னவா இருக்கும் அப்படிங்கிற குழப்பம் இருந்தாலும் சரி சார் அப்படின்னு ஒத்துக்கிறாங்க. அது என்னவா இருக்குன்னு நீங்களும் கெஸ் பண்ணி கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த சீன் இதோட இங்கே முடிஞ்சிருது. அடுத்த சீன் பிளாக்மெயில் பண்ணுற நம்ம மன்மதராசாவோட சீன். பிளான் பண்ணபடி அந்த 2 போலீஸ் ஆஃபீஸர்ஸும் அந்த பொண்ணோட கசினா நடிக்க அது தெரியாமல் பிளாக்மெயில் பண்ணிகிட்ருக்க அந்த பொறுக்கியும் பணத்தை கலெக்ட் பண்ணிட்டு போகலாம் அப்படின்னு வரான். அவனோட கேர்ள் ஃப்ரெண்ட் மட்டும் தனியாக இருப்பா அப்படின்னு நினச்சி வந்த அவனுக்கு கூட 2 லேடிஸ் இருக்கிறத பார்த்ததும் ஷாக் ஆகுது. ஏய் நான் உன்னை தனியாக தானே வர சொன்னேன், இவங்க 2 பேர் யார் அப்படின்னு கோவமாக கேட்க அதுக்கு அந்த பொண்ணும் இவங்க என்னோட கசின்ஸ் தான் அப்படின்னு சொல்லிடுறா. சரின்னு அவனும் கூலாயிடுறான். லேடி போலீஸ் ரொம்ப கரிசனத்தோட அவன்கிட்ட நீ கேட்குற மாதிரி 5 லட்ச ரூபாய் பணம்லாம் எங்ககிட்ட இல்லை, அதனால இதுக்கு மேலே எங்களை தொல்லை பண்ணாத, தயவு செஞ்சு இந்த விஷயத்த இதோட விட்டுடு அப்படின்னு சொல்ல அதுக்கு அவனும் ஓ அப்போ எனக்கு பணம் தர மாட்டிங்களா, அப்போ சரி இவளோட வீடியோஸையும் ஃபோட்டோ கிளிப்ஸையும் நான் இன்டர்நெட்டில் ரிலீஸ் பண்ண போகிறேன் அப்படின்னு ஏதோ பெரிய காரியத்தை சாதிக்க போகிறது மாதிரி பல்ல காட்டிட்டு உட்கார்ந்துட்டுருக்கான். இது அந்த 2 போலீஸ் ஆஃபீஸர்ஸ்க்கும் பயங்கரமாக கடுப்பு ஏற்படுத்துது. இருந்தாலும் அவங்க 2 பேரும் பொறுமையாக வேண்டாம் இவளை விட்டுரு, இவளை நீ தொல்லை பண்ணிக்கிட்டே இருக்காத அப்படின்னு எவ்வளவோ கெஞ்சி பார்க்குறாங்க. உடனே அவன் திருப்பி எகிற ஆரம்பிச்சிடுறான். அதெல்லாம் எனக்கு தெரியாது, நான் கேட்ட மாதிரி நீங்கள் எனக்கு 5 லட்ச ரூபாய் பணம் கொடுத்தே ஆகணும், இல்லைனா நான் என்ன பண்ணுவேன்னு உங்களுக்கு திரும்ப திரும்ப சொல்ல தேவையில்லை அப்படின்னு அவன் ஓவராக பேச அதில் ஒரு லேடி போலீஸ் ஆஃபீஸர் சரிப்பா இப்போதைக்கு எங்கள் கையில் 1 லட்ச ரூபாய் பணம் இருக்குது, அதை வாங்கிட்டு தயவு செஞ்சு அவளோட வீடியோஸ் அண்ட் ஃபோட்டோஸை டெலீட் பண்ணிவிடு அப்படின்னு சொல்ல அவனும் யோசிச்சுட்டு சரி 1 லட்ச ரூபாயை கொடுங்க அப்படின்னு வாங்கிக்கிறான். அவன் பணத்தை வாங்கிட்டு வீடியோவை டெலீட் பண்ணி முடிச்ச அந்த சமயம் கதவை திறந்துட்டு பயங்கர வேகமாக விஜய் வந்து உள்ளே வராரு. அப்படி உள்ளே வந்த விஜய் அவனை அடித்து துவச்சி எடுக்க அவனுக்கு ஒன்றுமே புரியலை. இங்கே பார், இந்த பொண்ணை நீ பிளாக்மெயில் பண்ணுறத நாங்கள் வீடியோ எடுத்திருக்கோம், இப்போது உனக்கு எதிராக எங்ககிட்ட ஆதாரம் இருக்குது, இதோட உன் வாழை சுருட்டிட்டு கம்மன் இருந்துரு, அப்படி இல்லைன்னா நான் பெயிலபிள் அஃபென்ஸில் உன்னை 7 வருஷம் உள்ள தள்ளிடுவேன் அப்படின்னு விஜய் மிரட்ட அவன் அப்படியே ஆடி போயிடுறான். சார் தெரியாமல் பண்ணிட்டேன் சார், இனிமே இந்த மாதிரியெல்லாம் பண்ண மாட்டேன் சார் அப்படின்னு அவன் விஜய் கிட்ட மன்னிப்பு கேட்டுடுறான். மறுநாள் மக்கள்லாம் அந்த ஃபினான்ஸ் கம்பெனி முன்னாடி போராட்டம் நடத்திக்கிட்டு இருக்காங்க. எங்களோட பணத்துக்கும் நகைக்கும் எங்களுக்கு பதில் கிடைச்சே ஆகணும், எப்போ தான் குற்றவாளியை கண்டுபிடிக்க போகிறீங்க அப்படிங்கிற மாதிரி மக்கள் போராட்டம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. விஜயும் எவ்வளவோ சமாதானம் பண்ண முயற்சி பண்ணுறாரு, ஆனால் யாருமே கேட்குறதா இல்லை. அதில் அந்த இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கிற ஆள் விஜயை பார்த்துட்டு என்ன சார் முதல்ல ஒரு கொலை நடந்தது, இப்போ ஒரு திருட்டு நடந்திருக்கு, நீங்கள் எதையுமே கண்டுபிடிக்கல, எந்த ஒரு க்ரைமையும் நீங்கள் சால்வ் பண்ணவே இல்லை, எப்போ தான்
குற்றவாளிகளை கைது பண்ண போகிறீங்க அப்படின்னு கேட்க அதுக்கு விஜயும் நாங்கள் விசாரணை பண்ணிக்கிட்டு தான் இருக்கோம், கூடிய சீக்கிரம் குற்றவாளிகளை கைது பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்ல, அதாந்தால் கொஞ்சம் கூட சட்டை பண்ணாமல் இந்த ஃபினான்ஸ் கம்பெனி ஓனர்கிட்ட நீங்கள் பணம் வாங்கியிருக்கிற விஷயம் எங்களுக்கு தெரியாதுன்னு நினச்சிருக்கீங்களா அப்படின்னு ஓவராக பேச விஜய்க்கு கோவம் வந்துடுது. உடனே அந்த ஆளோட சட்டையை பிடிச்சி விஜய் உழுக்க ஆரம்பிச்சிடுறாரு. நடுவில் கிருஷ்ணன் பூந்து சமாதானம் பண்ண வேண்டியதாயிடுது. கிருஷ்ணனோட சேர்ந்து ஆனந்து கூச்சல் போட்டுருக்கிற மக்களை எல்லாம் அடக்க முயற்சி பண்ணுறாரு. அப்போது போலீஸ் ஆஃபீஸர் சத்யன் கூட்டத்தை விளக்கிட்டு அவசரமாக வராரு. வந்த சத்யன் விஜய் கிட்ட போய், சார் டேம் பக்கத்தில் இன்னொரு டெட் பாடி கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்ல, விஜய்க்கு ஒரு நிமிஷம் காதே கேட்கல. என்ன சொல்கிறீங்க அப்படின்னு விஜய் மறுபடியும் கேட்க, அதுக்கு சத்யனும், சார் டேம் பக்கத்தில் ஒரு டெட் பாடி கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்ல விஜய்க்கு தூக்கி வாரி போடுது. விஜய் அப்படியே பேனிக் மோடுக்கு போயிடுறாரு. சுற்றி நடக்கிற கூச்சல் குழப்பம் எதுவும் விஜய் காதில் விழுகலை. விஜய் அப்படியே ஜோன் அவுட் ஆகி நின்றுகிட்டு இருக்காரு. இன்னொரு டெட் பாடி கிடச்சிருக்க விஷயம் தெரிஞ்சு ஏற்கனவே டேமில் மக்கள்லாம் கூட்டமாக நின்றுக்கிட்டு இருக்காங்க. ப்ரெஸ்ஸும் மீடியாவும் வேற வந்துடுறாங்க. டெட் பாடி அழுகுன நிலையில் இருக்குது. சத்யன் விஜய் கிட்ட, சார் டெட் பாடியில் கயிறு கட்டியிருக்கு, யாரோ கயிறு கட்டி இந்த பர்சனை தண்ணியில் இறக்கியிருக்கணும், டேம் ஓப்பன் ஆனதால் அதில் அடிச்சுட்டு இந்த டெட் பாடி வெளியே வந்திருக்கணும் சார் அப்படின்னு சொல்கிறாரு. சரி, ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் முடிச்சுட்டு போஸ்ட்மார்ட்டத்துக்கு பாடியை அனுப்பி வைங்க அப்படின்னு விஜய் சொல்லிட்டு இருக்கும்போதே விஜயோட ஃபோன் ரிங் ஆகுது. வேற யாரும் இல்லை, விஜயோட சுப்பீரியர் ஆஃபீஸர் தான். என்ன விஜய், டெட் பாடி யாருன்னு தெரிஞ்சுதா அப்படின்னு கேட்க, அதுக்கு விஜயோ, இல்லை சார் டெட் பாடி அழுகுன நிலையில் கிடச்சிருக்கு, அதனால் யார் எவருன்னு ஒரு ஐடியாவும் இல்லை அப்படின்னு விஜய் சொல்ல, அதுக்கு அந்த ஆஃபீஸரோ, என்ன விஜய் அமைதியாக இருக்கிற ஊரில் நீ வந்ததுக்கப்புறம் தான் இத்தனை பிரச்சனை நடந்துட்டுருக்கு, சரி சரி அங்கே எல்லா ஃபார்மாலிட்டிஸையும் முடிச்சுட்டு ஆஃபீஸ் சேரு, உன் கூட பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணிடுறாரு. என்ன செய்ய போகிறோமோ அப்படின்னு யோசிச்சுட்டே விஜய் திரும்ப ப்ரெஸ்ஸும் மீடியாவும் விஜயை சுற்றி மொய்க்க ஆரம்பிச்சிடுறாங்க. என்ன சார் இது, ஒரே மாசத்துல 2 கொலை நடந்திருக்கு, இன்னும் நீங்கள் குற்றவாளிகளை கண்டுபிடிக்கவே இல்லை, குற்றவாளிகள் யாருன்னு ஒரு லீடு கூட உங்ககிட்ட எல்லாம் இல்லையாமே அப்படின்னு மீடியா பயங்கரமாக கேள்வி கேட்குது. விஜய்க்கு என்ன பதில் சொல்கிறதுனே தெரியல. அவரும் திருன்னு என்ன சொல்கிறதுன்னு தெரியாமல் முழிச்சிட்டு நின்றுக்கிட்டு இருக்காரு. இந்த கிரைம் நியூஸை அந்த ஃபைனான்ஸ் கம்பெனி ஓனர் டிவியில் பார்த்துக்கிட்டு இருக்காரு. அப்படி அவர் பார்த்துக்கிட்டு இருக்கும்போது அவர் வீட்டுக்கு வெளியில் யாரோ நிற்கிற மாதிரி இருக்குது. யாராக இருக்கும் அப்படின்னு ஸ்க்ரீனை விலைக்கு பார்த்தா அங்கே யாருமே இல்லை. சரின்னு அந்த ஆளும் அதை விட்டுடுறாரு. மறுநாள் விஜய் டாக்டரை பார்க்க போறாரு. போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் என்னன்னு பார்க்கறதுக்காக போறாரு. அப்ப அந்த டாக்டர், இந்த ஆளையும் தலையில தான் அடிச்சு கொலை பண்ணியிருக்காங்க, அந்த நபர் இறந்ததுக்கு அப்புறமா கயித்தை கட்டி தண்ணியில இறக்கியிருக்காங்க, இந்த ஆளுக்கும் வயசு 30லேருந்து 35க்குள்ள தான் இருக்கணும், இதுக்கு முன்னாடி ஒரு நபர் கொலையானார் இல்லையா, அந்த நபரோட உடம்புல எங்கே அடிபட்டிருந்ததோ அதே மாதிரி தான் இந்த ஆளுக்கும் அடிபட்டிருக்கு அப்படின்னு சொல்ல, உடனே விஜயும், சார் இதை ஒரே ஆள் தான் பண்ணியிருப்பாரா அப்படின்னு கேட்க, அதுக்கு டாக்டரும், அதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது விஜய், ஏன்னா 2 போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டும் ஒரே மாதிரி தான் இருக்குது அப்படின்னு சொல்ல, விஜயும் சரி சரி அப்படின்னு கேட்டுக்கிறாரு. விஜய் பாலன் கிட்ட, இந்த ஊரில் திருடு போன நகைங்களை எல்லாம் யாராவது வாங்குறாங்கன்னா அவங்களையெல்லாம் விசாரிங்க, அது மட்டும் இல்லாமல் நகையாசாரிங்க, தங்க நகை கடை அப்படின்னு எல்லா பக்கமும் நீங்கள் விசாரணை பண்ணுங்க அப்படின்னு சொல்ல, அதுக்கு பாலனும் சரி அப்படின்னு ஒத்துக்கிறாரு. அடுத்ததான் விஜய் அந்த சுப்பீரியர் ஆஃபீஸரை பார்க்க போகிறாரு. அந்த ஆஃபீஸரோ, என்ன விஜய், அடுத்ததான் இன்னொரு கொலை வேற நடந்திருக்கு, ஆள் யாருன்னு ஏதாவது தெரிஞ்சுதா அப்படின்னு கேட்காதுக்கு விஜயும், இல்லை சார் 2 பேருமே இனி யாருன்னு தெரியவே இல்லை அப்படின்னு சொல்ல, அதுக்கு அந்த சுப்பீரியர் ஆஃபீஸரும், இங்கே பாரு விஜய், எல்லா பக்கம் இருந்தும் எனக்கு ப்ரெஷர் வந்துக்கிட்டே இருக்குது, உனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை, நீ ஃப்ரெஷர் அப்படின்னு என்னை எல்லாரும் ப்ரெஷரைஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, நமக்கு ரொம்ப நேரம்லாம் கிடையாது, அதனால் கூடிய சீக்கிரம் கேஸை முடிக்கிற வழியை பாரு அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாரு. ஸ்டேஷனுக்கு வந்த விஜய் எல்லா போலீஸ் ஆஃபீஸர்ஸ்கிட்டையும், இங்கே பாருங்கள், நம்மளோட சுப்பீரியர் ஆஃபீஸர் என்னை ரொம்பவே ப்ரெஷர் பண்ணிக்கிட்டு இருக்காரு, அதனால் நம்ம எல்லாரும் ரொம்பவே கருத்தோடையும் கவனத்தோடையும் வேலை பார்க்க வேண்டியது இருக்கும், எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் குற்றவாளிகளை நம்ம கண்டுபிடிச்சே ஆகணும் அப்படின்னு விஜய் சொல்ல, எல்லா போலீஸ் ஆஃபீஸரும் சரின்னு ஒத்துக்கிறாங்க. எல்லாரும் ஸ்டேஷனுக்குள்ளே போயிட்டதுக்கு அப்புறமும் கிருஷ்ணன் மட்டும் விஜய் கிட்ட சார் கவலைப்படாதீங்க,
இதெல்லாம் நம்மளோட போலீஸ் வாழ்க்கையில் சகஜம்தான். நம்மளால் எவ்வளோ முடியுமோ அந்தளவுக்கு நம்ம எஃபர்ட் போட்டுட்டு தானே சார் இருக்கோம். இதுக்கு மேலே நம்மளால் என்ன செய்ய முடியும் சார் அப்படின்னு கிருஷ்ணன் விஜய்க்கு ஆறுதல் சொல்லிட்டு அவரும் ஸ்டேஷன் உள்ள போயிடுறாரு. அந்த சனீஷோட தம்பி கிரண் இப்போ தான் ஆடி அசைஞ்சு ஸ்டேஷனுக்கு வரான். அவனை பார்த்ததும் போலீஸ் ஆஃபீஸர்லாம் கடுப்பாயிடுறாங்க. ஏண்டா உன்னை நாங்கள் எப்போ வர சொன்னோம், நீ எப்போ வந்திருக்க அப்படின்னு கேட்க அவனும் தேனா வெட்டா, சார் நான் ரொம்ப பிஸியாக இருந்தேன், இப்போ தான் ஃப்ரீயாக இருந்தேன், அதான் சரி நீங்கள் கூப்பிட்டீங்களாமே அதான் ஸ்டேஷன் வந்துட்டு போகலான்னு வந்தேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல கிருஷ்ணனுக்கு செம கடுப்பாகுது. ரொம்ப பேசாதடா இல்லைனா உன்னை லாக்கப்குள்ளே தள்ளிடுவேன் அப்படின்னு கிருஷ்ணன் சொல்ல அதெல்லாம் அவன் சட்டையே பண்ணாமல் அவன் பாட்டுக்கு நின்றுக்கிட்டு இருக்கான். விஜய் அவன்கிட்ட என்னடா சனீஷ் எங்கிருக்கான்னு உனக்கு தெரியுமா அப்படின்னு கேட்காதுக்கு அந்த கிரணோ இல்லை சார் எனக்கு அதெல்லாம் எதுவும் தெரியாது அப்படின்னு சொல்ல சரின்னு விஜயும் வேற வழி இல்லாமல் அவனை ஸ்டேஷன் விட்டு போக சொல்லிடுறான். இதுக்கு மேலேயும் எந்த கிரைமும் நடக்காமல் இருக்கிறதுக்காக மாறி மாறி எல்லாரும் பேட்ரோலில் ஈடுபட்டு இருக்காங்க. அப்படி ஒரு நாள் விஜயும் மற்ற போலீஸ் ஆஃபீஸர்ஸும் பேட்ரோலில் இருக்கும்போது விஜய்க்கு ஒரு கால் வருது. சார் ஒரு ரெசார்ட் பக்கத்தில் ஒருத்தன் ஒரு டெட் பாடியை தூக்கிட்டு போகிறதா தகவல் கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்ல உடனே விஜயும் மற்ற போலீஸ் ஆஃபீஸர்ஸும் ஏற்கனவே நடந்த கிரைமுக்கு இன்னும் விட தெரியல, இதில் இன்னொரு டெட் பாடியா அப்படின்னு சொல்லிட்டு பதறி அடிச்சுட்டு அந்த இடத்துக்கு கிளம்பி போகிறாங்க. வேக வேகமாக ஜீப்பில் போய் அந்த இடத்துல எல்லாரும் இறங்குறாங்க. அது ஒரு காடு மாதிரி இருக்குது. அந்த காட்டுக்குள்ளே டார்ச்சும் கையுமா அந்த 4 போலீஸ் ஆஃபீஸர்ஸும் யாராவது டெட் பாடியோட அலைஞ்சிட்டு இருக்காங்களா அப்படின்னு தொலைவ ஆரம்பிக்கிறாங்க. அங்கே இவங்கள தவிர யாருமே இருக்கிற மாதிரி தெரியல. சரி நம்ம 4 பேரும் 4 திசையில் போய் தேடுவோம் அப்படின்னு விஜய் சொல்லிட்டு எல்லா போலீஸ் ஆஃபீஸரும் ஒவ்வொரு திசையில் பிரிஞ்சு போய் தேட ஆரம்பிக்கிறாங்க. அந்த காடே ரொம்ப அமைதியாக இருக்குது. அவங்க நடக்கிற அந்த சத்தத்தை தவிர அங்கே வேற எந்த சத்தமுமே கேட்கல. இது ஒரு பக்கம் நடந்துட்டு இருக்க, இன்னொரு பக்கம் ஒரு கிளவுஸ் போட்ட கையை காட்டுறாங்க. அந்த கை ஒரு டெட் பாடியை பிடிச்சி இழுத்துட்டு வந்துக்கிட்டு இருக்கு. இப்போ அந்த உருவத்தை முழுசாக காட்டுறாங்க. ஆனால் அது ஃபுல்லாக கவர் ஆயிருக்கு. அது யாருன்னே நம்மளால் சுத்தமாக கண்டுபிடிக்க முடியல. அந்த உருவம் அந்த டெட் பாடியை மெல்ல மெல்லமாக இழுத்துட்டு போயிட்டுருக்கு. அந்த உருவம் இப்போ ஒரு குழிக்கு பக்கத்தில் நின்றுட்டுருக்கு. அதோட கையில் ஒரு இரும்பு ராடும் இருக்குது. இன்னுமே எந்த ஒரு போலீஸ் ஆஃபீஸரும் அந்த உருவத்தை பார்க்கல. அதனால எல்லாரும் அவங்கவுங்க திசையில் தேடிக்கிட்டே இருக்காங்க. அப்போது விஜயோட கண்ணில் ஒரு குழி தட்டுப்படுது. பதறி போன விஜய் அது என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கிட்ட ஓடி வந்து பார்த்தா இப்போதான் ஃப்ரெஷ்ஷாக அடிச்சு போட்ட மாதிரி ஒரு ஆள் அங்கே கிடக்கிறாரு. விஜயும் அந்த ஆளோட முகத்தில் டார்ச் லைட்டாக அடித்து பார்க்குறாரு. ஆனால் அது யாருன்னே தெரியலை. நம்ம இன்னும் கொஞ்சம் ஜூம் பண்ணி அந்த ஆளோட முகத்தை கிட்ட போய் பார்த்தா நமக்குமே அந்த கேரக்டர் யாருன்னு தெரியல. விஜய் டார்ச்சை சுற்றி முத்தியும் அடிச்சு இதை போட்டுட்டு எவனாவது தான் இங்கிருந்து போயிருக்கணும், அப்படி யாரையாவது கண்டுபிடிக்க முடியுதா அப்படின்னு சுற்றி முத்தியும் தேட ஒரு ஈக்காக்கா கூட அங்கே இல்லை. சரின்னு விஜய் மறுபடியும் அந்த ஆளோட முகத்தில் டார்ச் லைட் அடிக்க அந்த ஆளோட உடம்புலையோ எந்த ஒரு அசைவுமே இல்லை. விஜய் குழிக்குள்ளே வந்து அந்த ஆளோட கையை பிடிச்சி பல்ஸ் பார்க்குறாரு. ஆனால் பல்ஸ் இல்லை. அந்த நபர் ஏற்கனவே இறந்து போயிட்டாரு. இப்போ விஜய்க்கு ஒரே பதட்டமாயிருது. அப்படியே விஜய் அந்த ஆளோட கையை விட்டுட்டு சைடில் திரும்பி பார்க்கும்போது பாக்கெட்டில் ஒரு தங்க செயின் இருக்குது. இருட்லேயும் அந்த தங்க செயின் மின்னிக்கிட்டு இருக்கு. அந்த டெட் பாடியோட பாக்கெட்டில் இருந்த அந்த தங்க செயினை விஜய் கையில் எடுத்து பராக் பார்த்துக்கிட்டு இருக்காரு. ஏன்பா இதெல்லாம் நீ அப்புறமே வச்சுக்க கூடாதா அப்படின்னு நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கும்போதே அந்த கருப்பு உருவம் திரும்பி வந்து விஜயோட பின்மண்டையிலேயே ஓங்கி ஒரு அடி வச்சிருது. விஜய் ஆ அப்படின்னு சத்தம் போட்டுட்டே கீழே விழ அந்த சத்தம் பாலனுக்கு கேட்டுருது. பாலனும் சத்தத்தை கேட்டுட்டு அச்சச்சோ விஜய்க்கு என்னாச்சோ அப்படின்னு சொல்லிட்டு பதறி போய் ஓடி வராரு. அப்படி ஓடி வந்தவர் சுத்தி முத்தியும் தேடிட்டு கீழே பார்த்தா விஜய் மயங்கி கிடக்கிறது தெரியுது. விஜய் மயங்கி கிடக்கிறத பார்த்ததும் பாலன் சார் சார் அப்படின்னு கத்திட்டே ஓடி வராரு. இதுக்காகவே மறைஞ்சிருந்து காத்துட்டு இருந்த அந்த கருப்பு உருவம் பாலனோட மண்டையிலையும் ஓங்கி ஒரு போடு போட வலி தாங்க முடியாத பாலன் கீழே விழுந்துடுறாரு. ஆனால் அவருக்கு மயக்கம் வரல. அதனால அவர் மற்ற 2 போலீஸ் ஆஃபீஸர்ஸையும் கத்தி கூப்பிட அவங்க 2 பேரும் ஸ்பாட்டுக்கு ஓடி வராங்க. அப்படி ஓடி வந்தவங்க பாலனை தூக்கி விட்டுட்டு என்னாச்சு அப்படின்னு கேட்க பாலன் ஒரு திசையில் கையை காமிச்சு விஜய் சார் அப்படின்னு சொல்ல நம்ம பக்கத்தில் போய் பார்த்தா குழியில் டெட் பாடி கிடக்க குழிக்கு மேலே விஜய் மயங்கின நிலையில் கிடக்கிறாரு.
ஹாஸ்பிட்டலில் விஜய் கண்ணு முழிச்சு பார்த்து என்ன நடந்தது அப்படின்னு கேட்க பாலனும் நடந்ததெல்லாம் சொல்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் மற்ற எல்லா போலீஸ் ஆஃபீஸர்ஸும் இப்போ கிடச்சிருக்கிற பாடி மணிகண்டன் அப்படிங்கிற ஒரு பையனோடது, அவன் நம்ம ஊரில் ஒரு கான்ட்ராக்டர் கிட்ட தான் வேலை பார்த்துட்டு இருந்திருக்கான் அப்படின்னு சொல்ல உடனே விஜயும் அவசர அவசரமாக கிளம்ப ஆரம்பிக்கிறாரு. எல்லா போலீஸ் ஆஃபீஸர்ஸும் மணிகண்டன் வேலை பார்த்து அந்த கான்ட்ராக்டரை போய் பார்க்குறாங்க. அந்த ஆள்கிட்ட விசாரிச்சா அவர் என்ன சொல்கிறாருன்னா, சார் மணிகண்டனும் இன்னும் 3 தமிழ் பசங்களும் என்கிட்ட தான் வேலை பார்த்துட்டு இருந்தாங்க. அட்வான்ஸாக கொஞ்சம் பணம் கூட என்கிட்ட வாங்கிட்டு போயிட்டாங்க. ஆனால் இன்னுமே அவங்க வேலைக்கு திரும்ப வரல சார் அப்படின்னு சொல்ல அதுக்கு விஜயோ மணிகண்டன் இறந்து போயிட்டான், அவனை யாரோ கொலை பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்ல அந்த கான்ட்ராக்டருக்கு பயங்கர அதிர்ச்சி ஆகுது. விஜய் நாங்கள் அந்த பசங்க தங்கியிருந்த வீட்டை பார்க்கணும் அப்படின்னு சொல்ல கான்ட்ராக்டரும் அந்த வீட்டுக்கு விஜயும் மற்ற எல்லா போலீஸ் ஆஃபீஸர்ஸையும் கூட்டிட்டு போறாரு. அங்கே போய் வீடு முழுக்க சோதனை பண்ணி பார்க்கும்போது ஒரு ஆஃபீஸர் கையில் அந்த ஃபைனான்ஸ் கம்பெனியோட ஒரு அடகு சீட்டு கையில் கிடைக்குது. மணிகண்டனோட பாடியில் கிடைச்ச செயினையும் அந்த ரசீதையும் எடுத்துக்கிட்டு விஜய் அந்த ஃபைனான்ஸ் கம்பெனிக்கு போறாரு. அங்கே போய் விசாரிச்சு பார்த்தா அந்த நகையும் ரசீதும் அவங்களோட ஃபைனான்ஸ் கம்பெனிக்கு உண்டானது தான் அப்படின்னு தெரிய வருது. இப்படி ஒவ்வொரு முடிச்சா அவில விஜய்க்கும் ரொம்ப சந்தோஷமாயிடுது. ஸ்டேஷனுக்கு திரும்பி வந்த விஜய் கிட்ட மற்ற எல்லா போலீஸ் ஆஃபீஸர்ஸும், சார் மிச்ச 2 பாடியும் நம்ம ஐடென்டிஃபை பண்ணியாச்சு, அது அந்த மணிகண்டன் கூட வேலை பார்த்த அன்பு அருள் அப்படின்னு தெரிய வந்திருக்கு. அந்த 4 பேர்த்துல இப்போ குமார் மட்டும்தான் மிஸ்ஸிங் சார் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சம்மந்தப்பட்ட ஃபைலையும் எடுத்து கொடுக்குறாங்க. சார் நீங்கள் ஸ்டேஷனுக்கு ஜாயின் பண்ணுறதுக்கு 2 நாள் முன்னாடி தான் இந்த 4 பசங்களும் ஒரு பிரச்சனைன்னு ஸ்டேஷனுக்கு வந்திருந்தாங்க. அப்போ தான் அவங்க டீட்டெயில்ஸ் எல்லாம் நாங்கள் வாங்கிட்டு அவங்கள சமாதானம் பண்ணி அனுப்பிச்சி வச்சோம் அப்படின்னு சொல்ல விஜயும் அந்த ஃபைலில் இருக்கிற ஒவ்வொரு இதாக பார்க்க ஆரம்பிக்கிறாரு. இப்போ ஒவ்வொரு போலீஸ் ஆஃபீஸரும் ஆளுக்கு ஒரு தியரி சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. சார் இவங்க 4 பேரும் தான் இந்த ஃபைனான்ஸ் கம்பெனியை திருட பிளான் பண்ணியிருந்துருக்கணும் அப்படின்னு ஒரு போலீஸ் ஆஃபீஸர் சொல்ல அதுக்கு விஜயோ, ஆனால் இந்த திருட்டு நடக்கிறதுக்கு 1 வாரம் முன்னாடியே நமக்கு ஒரு டெட் பாடி கிடச்சிருச்சு அப்படின்னு சொல்ல அதுக்கு அந்த லேடி ஆஃபீஸரோ, சார் இவங்க 4 பேரும் சேர்ந்து அந்த ஃபைனான்ஸ் கம்பெனியை கொள்ளையடிக்க பிளான் போட்டிருக்கணும், அதில் ஒருத்தன் பேக் அடிச்சிருக்கணும், அதனால் 3 பேரும் சேர்ந்து அவனை முன்னமே கொலை பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னும் 2 போலீஸ் ஆஃபீஸர்ஸும், ஆமாம் சார் இவங்க சொல்கிறது கரெக்டு தான், அப்படி இருக்கிறதுக்கான சான்ஸ் ரொம்பவே அதிகமாக இருக்குது அப்படின்னு அவங்களாவே ஒரு தியரிக்கு வந்துக்கிறாங்க. நம்ம ஃபைனான்ஸ் கம்பெனி ஓனருக்கு திருடு போனது பற்றி கூட கவலை இல்லை போல். இந்த நேரத்துலேயும் அவருக்கு ஒரு கிளுகிழுப்பு தேவைப்படுது. அந்த ஆளும் யாருக்கும் தெரியாமல் அவரோட சீக்ரெட் லவரை பார்க்க வராரு. வீட்டிலிருந்து அந்த ஆள் கிளம்பும்போது அந்த ஃபைனான்ஸ் கம்பெனி ஓனரை யாரோ ஒருத்தங்க வாட்ச் பண்ணிட்டு இருக்காங்க. அது தெரியாதவர் ரொம்ப ஹாப்பி மூடில் அவரோட காரை போய் பார்த்தா டயர் எல்லாமே பஞ்சராகி கிடக்குது. யார் பார்த்த வேலைடா இது அப்படின்னு அவர் யோசிச்சுட்டு இருக்கும்போதே திடீர்னு ஒருத்தன் முகமூடியோட அந்த ஃபைனான்ஸ் கம்பெனி ஓனரை கொலை பண்ண பார்க்குறான். சும்மா சொல்லக்கூடாது, அந்த ஓனரு அந்த கொலை பண்ண வந்தவனை தள்ளி விட்டுட்டு ஒரு மறைவாக போய் ஒளிஞ்சுக்கிட்டு போலீஸ்க்கு விஷயத்தை இன்ஃபார்ம் பண்ணிடுறாரு. ஆனால் கொலை பண்ண வந்தவனோ அந்த ஆள் மறைஞ்சிருக்கிறத கண்டுபிடிச்சி மறுபடியும் அந்த ஆளை துரத்த ஆரம்பிக்கிறான். உயிரை காப்பாற்றிக்க ஓடுன அந்த ஃபைனான்ஸ் கம்பெனி ஓனர் காருக்குள்ளே போய் மறுபடியும் உட்காந்துக்கிறாரு. ஆனாலும் கொலை பண்ண வந்தவன் விடாமல் வெறி பிடிச்சவன் மாதிரி அந்த கார் கண்ணாடியை கத்தியால் குத்த ஆரம்பிக்கிறான். இதுலேருந்து எப்படி தப்பிக்கலாம் அப்படின்னு யோசிச்ச அந்த ஃபைனான்ஸ் கம்பெனி ஓனர் காரோட ஹாரனை பயங்கரமாக அடிக்க ஆரம்பிக்கிறாரு. சுற்றி இருக்கிற வீட்டில் இருக்க மக்கள்லாம் என்னடா இது சத்தம் அப்படின்னு ஒவ்வொருத்தராக அவங்க வீட்டிலேருந்து வெளியே வர ஆரம்பிக்கிறாங்க. இதை பார்த்ததும் கொலை பண்ண வந்தவன் அங்கேருந்து தப்பிச்சு ஓடிடுறான். அந்த டைமில் கரெக்டாக போலீஸும் அங்கே சேர்ந்துடுறாங்க. அடிப்பட்ட அந்த ஓனரை ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்பிச்சி விட்டுட்டு கொலை பண்ண வந்தவனை ட்ரேஸ் பண்ணி போக ஆரம்பிக்கிறாங்க. கடைசியாக எல்லாரும் சேர்ந்து சுத்து போட்டு அவனை பிடிச்சிடுறாங்க. முகமூடியை கலட்டி பார்த்தா அது நம்ம சனீஸு. வாடா என் செல்லக்குட்டின்னு போலீஸ் ஆஃபீஸர்ஸ் எல்லாம் நம்ம சனீஸை பொட்டலமாக கட்டி போலீஸ் ஸ்டேஷனுக்கு தூக்கிட்டு வந்துடுறாங்க. தலைவனை சுத்து போட்டு போலீஸ்லாம் நின்றுக்கிட்டு இருக்காங்க. விஜய் சனீஸை பார்த்து, சொல்லுடா எதுக்கு அவனை கொலை பண்ண பார்த்தேன் அப்படின்னு கேட்க அதுக்கு சனீஸோ, நான் பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும் அப்படின்னு தான் என்னோட வீடு அப்புறம் மற்ற சொத்து எல்லாத்தையும் அந்த ஃபைனான்ஸ் கம்பெனியில் அடகு வச்சோம். ஆனால் அவனுங்க வட்டி மேலே வட்டி போட்டு இப்போ எல்லா சொத்தும் மூழ்கி போச்சு. அந்த கவலையிலேயே எங்கள் அப்பா தூக்கு மாட்டி தற்கொலை பண்ணிக்கிட்டாரு. அதனால தான் அவனை நான் கொலை பண்ண பார்த்தேன் அப்படின்னு சொல்ல அதுக்கு விஜயோ, அப்போது எதுக்குடா நீ திருடு நடந்த அன்னைக்கு அந்த
ஃபைனான்ஸ் கம்பெனி வாசலில் நின்றுட்டு இருந்த, அதுவும் என்னை பார்த்ததும் நீ ஓடி வேற போயிட்ட. இந்த தமிழ் பசங்களோட சேர்ந்து நீ தானே அந்த ஃபைனான்ஸ் கம்பெனியை கொள்ளையடிச்ச அப்படின்னு கேட்க நம்ம சன்னீஸ் அப்படியே ஆடி போயிடுறாரு. ஹலோ சார், என்ன சொல்கிறீங்க? அந்த திருட்டுக்கெல்லாம் எனக்கு சம்மந்தம் இல்லை. இந்த தமிழ் பசங்க யாருன்னே எனக்கு தெரியாது. அவங்கள முன்ன பின்ன நான் பார்த்தது கூட இல்லை அப்படின்னு என்ன தான் சன்னி சொன்னாலும் போலீஸ் ஆஃபீஸர்ஸ் யாரும் நம்புறதாவே இல்லை. அவனை போட்டு அடிக்கிறாங்க. ஒத்துக்கடா, நீ தான் இதை பண்ணன்னு ஒத்துக்கோ அப்படின்னு சொல்லி அவனை போட்டு அடித்து துவைச்சி எடுக்க, ஆனால் சனீஷோ இந்த தப்பெல்லாம் நான் பண்ணவே இல்லை, அதனால் இதெல்லாம் என்னால் ஒத்துக்க முடியாது அப்படின்னு சொல்லிடுறான். அதுக்கு விஜய்யோ, கிருஷ்ணன் சார், இவன் மேலே அட்டம்ப்ட் மர்டர் கேஸை போட்டு உள்ளே தள்ளுங்க, இவன் வெளியவே வரக்கூடாது அப்படின்னு வெறுப்போட சொல்லிட்டு வெளியே போயிடுறாரு.